இதெல்லாம் நம்ம நேத்து படிச்சது. உத்தமம், நல்ல விஷயம். நேத்து நான் கிரகபாட்டம் என்ன கொடுத்தேன்? கிரகபாட்டம்னா என்ன அர்த்தம்? ஹோம்வொர்க். எனக்கு தெரியும் ஜி. நேத்துக்கோட கிரகபாட்டம் வந்து நம்ம வந்து சமஸ்கந்தம் வந்து தோன்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கணும். அத்விதா அப்படி யார் யார் பண்ணீங்க? நான் பண்ணேன் ஜி. அத்விதா பண்ணாங்க. ராகவ் பண்ணியாச்சு. ராதா பண்ணினீங்களா? உத்தமம். சம்ஸ்கிருதியும் பண்ணாங்களா? சம்ஸ்கிருதியும் பண்ணாங்களா இல்லையான்ட்டு ராகவ் தான் பார்க்கணும். சரியா? சம்ஸ்கிருதிக்கு ராகவ் தான் வந்து சம்ஸ்கிருதிக்கு எல்லாம் பாடம் சொல்லி தரணும். அவங்க குட்டி பாப்பா இல்ல, அவங்களுக்கு எல்லாம் புரியாது. நீங்க தான் சொல்லி தரணும். சரியா? சரி, இப்ப நம்ம இன்னைக்கு வகுப்புக்கு போலாம். சரியா? ரவிவாசரஹ. நம்ம திருப்பி ரவிவாசரஹ. யாரோ ஸ்கிரீன்ல கிறுக்குறாங்க. கிறுக்க கூடாது. திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. நம்ம குழந்தைங்க தான். ஆனா நம்ம சம்ஸ்கிருதம் படிக்கிற குழந்தைங்க, மற்ற குழந்தைங்க மாதிரி இருக்க கூடாது. யாரு பண்றது அந்த வேலை? ஹரி ஓம். சோமவாசரஹ. மண்டே. மங்களவாசரஹ. என்ன அர்த்தம்னு புரிஞ்சா போதும், அத சொல்ல வேண்டாம். சரியா? நான் கேட்டா சொன்னா போதும். என்ன இருக்கோ அதை படிச்சா போதும். சரிங்களா? புதவாசரஹ. குருவாசரஹ. சுக்ரவாசரஹ. சனிவாசரஹ. திரும்ப ஒரு தடவை நான் சொல்றேன், திரும்ப சொல்லிடலாம் எல்லாரும். ரவிவாசரஹ. சோமவாசரஹ. மங்களவாசரஹ. புதவாசரஹ. குருவாசரஹ. சுக்ரவாசரஹ. சனிவாசரஹ. இப்ப யாரு முதல்ல? அத்விதா இத வரிசையா சொல்றீங்களா? ஓகே ஜி. ரவிவாசரஹ, சோமவாசரஹ, மங்களவாசரஹ, புதவாசரஹ, குருவாசரஹ, சுக்ரவாசரஹ, சனிவாசரஹ. உத்தமம். ராகவ் சொல்லுங்க. ரவிவாசரஹ, சோமவாசரஹ, சோமவாசரஹ, மங்களவாசரஹ, புதவாசரஹ, குருவாசரஹ, சுக்ரவாசரஹ, சனிவாசரஹ. உத்தமம். ராதா சொல்றீங்களா? ரவிவாசரஹ, சோமவாசரஹ, மங்களவாசரஹ, புதவாசரஹ, குருவாசரஹ, சுக்ரவாசரஹ, சனிவாசரஹ. உத்தமம். சரி, இது 7 நாள், வாரத்தோட 7 நாள். நமக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா? தமிழ்ல இதை சொல்ல தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. அதேதான் அதேதான். சரி, இப்போ அடுத்த விஷயம் போவோம். அத்ய சனிவாசரஹ. சொல்லுங்க. அத்ய சனிவாசரஹ.
अद्य शनिवासरः அத்யனா என்ன அர்த்தம்? ஆமா, நம்ம என்ன பண்றது, அவங்க அவங்களுக்கு தெரியணும். 5 பேர் தான் நம்ம இருக்கோம், எல்லாரும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். யாரோ ஆனா விளையாடிட்டே இருக்காங்க. யாரு ஸ்கிரீன்ல கிறுக்குறீங்க? கிறுக்க கூடாது, நிறைய முறை சொல்லிட்டோம். சொல்லுங்கப்பா. அத்ய சனிவாசரஹ. அத்யனா என்ன அர்த்தம்? அத்ய சனிவாசரனா என்ன அர்த்தம்? ஜி க்ளீன் பண்ணி விட்டுறேன். பண்ணலாம். அத்ய சனிவாசரஹனா என்ன அர்த்தம்? அன்னைக்கு. இன்றா? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சனிக்கிழமை. அப்ப அத்ய சனிவாசரனா என்ன அர்த்தம்? இன்று சனிக்கிழமை. அத்ய அப்படின்னா அத்ய. சரியா? அத்ய சனிவாசரஹ. சொல்லுங்க பாப்போம். அத்ய சனிவாசரஹ. அத்ய சனிவாசரஹ. ஸ்வஹ ரவிவாசரஹ. சொல்லுங்க. ரவிவாசரஹ. ஸ்வஹ ரவிவாசரஹ. ஸ்வஹ ரவிவாசரஹ. சொல்லுங்க. ஸ்வஹ ரவிவாசரஹ. சொல்லுங்க. ரவிவாசரஹ. ஸ்வஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளை. உத்தமம். சண்டே. ராதா. உத்தமம் உத்தமம். ஹ்யஹ சுக்ரவாசரஹ. ஹ்யஹ இஹ் ய. கிழமை. அர்த்தம் சரிதான். முதல்ல நம்ம அந்த வார்த்தையை சொல்லிடுவோம். சரியா? ஹ்யஹ சுக்ரவாசரஹ. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. ஹ்யஹ சுக்ரவாசரஹ. சுக்ரவாசரஹ. ஹ்யஹ சுக்ரவாசரஹ. ஹ்யஹனா நேற்று அப்படின்னு அர்த்தம். சரிதானா? அத்ய ஸ்வஹ ஹ்யஹ 3 வார்த்தை நம்ம படிச்சிருக்கோம். அத்ய ஸ்வஹ ஹ்யஹ. ஹ்யஹ. இப்போ நம்ம ஒரு கல்பனை பண்ணுவோம், ஒரு கற்பனை. சரியா? அத்ய ரவிவாசரஹ அப்படின்னு நினைச்சுப்போம். அத்ய என்ன நினைச்சுப்போம்? ரவிவாசரா நினைச்சுப்போம். அப்ப ஸ்வஹ என்ன வாசரஹா? ஸ்வஹ உத்தமம். ஸ்வஹ சோமவாசரஹ. இப்ப ராகவ் சொல்லணும். அத்ய புதவாசரஹ அப்படின்னா ஸ்வஹ என்ன வாசரஹா? முழு வாக்கியம் சொல்லணும், பூர்ண வாக்கியம் சொல்லணும். ஸ்வஹ குருவாசரஹ. உத்தமம் உத்தமம். இப்ப ராதா சொல்லணும். அத்ய மங்களவாசரஹ. ஸ்வஹ என்ன வாசரஹா? புதவாசரஹ. ராதா. பூர்ண வாக்கியம் சொல்லணும். வெறும் புதவாசரஹா சொல்லக்கூடாது. அத்ய மங்களவாசரஹா. ஸ்வஹ என்ன வாசரஹா? ஸ்வஹ புதவாசரஹ. அப்பதான் வாக்கியம் ஆகும். வெறும் புதவாசனம் சொன்னா அது வேர்ட் தான், பதம் தான். வாக்கியம்னா என்ன அர்த்தம்? சென்டென்ஸ். அப்போ வாக்கியம், பூர்ண வாக்கியம் சொல்லணும். சரிதானா? சரி, இப்போ மறுபடியும் அத்விதாக்கு நான் கேள்வி கேட்கிறேன். அத்ய ரவிவாசரஹ. அப்போ ஹ்யஹ என்ன வாசரஹ? ஹ்யஹ. அத்ய ரவிவாசரஹ. ஹ்யஹ என்ன வாசரஹ? சனிவாசரஹ. பூர்ண வாக்கியம். உத்தமம். ஹ்யஹ சனிவாசரஹ அப்படி முழுக்க சொல்லணும். நல்லது. இப்ப ராகவ் சொல்லணும். அத்ய புதவாசரஹ. ஹ்யஹ என்ன வாசரஹ? ஸ்வஹ இல்ல, ஸ்வஹ இல்ல, ஹ்யஹ. ஹ்யஹ என்ன வாசரஹ? அத்ய புதவாசரஹ. ஹ்யஹ என்ன வாசரஹ? ஹ்யஹனா என்ன அர்த்தம்?
மங்களவாசரஹ உத்தமம் மங்களவாசர ஹ்யஹ மங்களவாசரஹ சரிதானா ஹ்யஹ மங்களவாசர இப்ப ராதா கிட்ட கேக்குறேன்னா அத்ய சுக்ரவாசரஹ ஹ்யஹ என்ன வாசரஹ गुरुवासरः பூர்ண வாக்கியம் வதத்து ह्यः गुरुवासरः உத்தமம் அப்ப மூணு வார்த்தையை மாத்திரம் திரும்ப நம்ம சொல்லிடலாம் அத்ய ஸ்வஹ ஹ்யஹ சொல்லுங்க अद्य ஹ்யஹ அவ்வளவு உத்தமம் சரி நேத்து நம்ம நித்ரா கால ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இல்லையா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நம்ம அதனால வைனதேயம் கோதரம் உத்தமம் உத்தமம் எல்லாருக்குமே இருக்கு ரைட் உத்தமம் சரி இப்ப இன்னொரு முக்கியமான சூச்சனா சூச்சனான என்ன அர்த்தம் தெரியுமா சிங்கிள் ப்ளூரல் இல்ல சூச்சனா அப்படின்னா குறிப்பு அப்படின்னா என்னன்னா இன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் அது கவனம் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு நான் கடைசியில வகுப்பு முடியும் போது ஒரு குவிஸ் வைப்பேன் பிரஷ்னோத்தரம் சரியா அந்த நேரத்துல மாத்திரம் நான் கேள்வி கேட்கும் போது மாத்திரம்தான் பதில் சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லணும் மற்ற நேரத்துல பதில் சொன்னா போதும் சரியா நம்ம கிளாஸ் எடுக்கும் போது நான் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லிட்டு பேரை சொல்லணுங்கிற அவசியம் இல்ல புரிஞ்சுதா இப்ப நித்ரா கால ஸ்லோகம் நமக்கு தெரியும் அடுத்தது உத்தான கால ஸ்லோகா உத்தான காலம்னா என்ன காலம் நல்ல காலம் நித்ரா காலம்னா தூங்குற காலம் உத்தான காலம்னா என்ன காலம் எழுந்துக்கிற உத்தானம்னா எழுந்துக்கிறதுன்னு அர்த்தம் உத்தான காலம்னா தூங்கி எழுந்துக்கிற நேரம் அந்த நேரத்துல என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு இங்க இருக்கு நான் ஸ்லோகத்தை சொல்றேன் திரும்பி சொல்லுங்க சரியா கராக்ரே வசதே லக்ஷ்மீஹி நான் சொல்லிட்டேன் திரும்ப சொன்னா போதும் நான் சொன்ன உடனே திரும்பி சொன்னா போதும் கரமத்யே சரஸ்வதி करमूले तु गोविन्दः प्रभाते करदर्शनम् ஓ இது காலையில நம்ம எழுந்த உடனே முதல்ல இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் இந்த ஸ்லோகம் சொல்லும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கர தரிசனம் அப்படின்னு கடைசியில அந்த ஸ்லோகத்துல இருக்கு கர தரிசனம்னா என்ன அர்த்தம் கரனா கை தர்சனம்னா பாக்குறது கர தரிசனம்னா நம்ம கைகளை பார்க்கணும் கண்ணு திறந்த உடனே முதல்ல கையை எடுத்து பாப்பாங்க பாத்திருக்கீங்களா சாமி கும்பிட்டுட்டு அப்ப சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது பிரபாதே அப்படின்னா சுப்பிரபாதம் பிரபாதம் அப்படின்னா காலையிலன்னு அர்த்தம் விடியற் காலையிலன்னு அர்த்தம் இப்ப பிரபாதே கரதர்சனம் காலையில நம்ம கைகளை பார்க்கணும் அப்படின்னா கைகளை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்துல ஒரு காரணம் சொல்றாங்க என்ன அப்படின்னா கராக்ரே வசதே லக்ஷ்மிஹி கரன கையே அக்ரேனா நுனி நம்ம விரலுடைய முனை இருக்கு இல்லையா அந்த கடைசியில வசதே வசிக்கிறாங்க யாரு லக்ஷ்மி லக்ஷ்மினா யாரு அப்போ நமக்கு செல்வத்தெல்லாம் கொடுக்கறவங்க தான் லக்ஷ்மி அவங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னா நம்ம கர அக்ரே அதாவது நம்ம விரலோட நுனியில அவங்க இருக்காங்க கர மத்தியே சரஸ்வதி கர மத்தியனா அர்த்தம் கைக்கு நடுவுல மத்தியனா நடுவுல சரஸ்வதி இருக்காங்க சரஸ்வதி நமக்கு என்ன கொடுப்பாங்க நான் சொன்னேன் பாடம் சொல்லும் போது எப்ப பதில் சொன்னாலும் பேர் சொல்ல வேண்டியது
பேர் சொல்ல வேண்டியதில்லை, கூடாதுன்னு இல்ல, பேர் சொல்ல வேண்டியதில்லை. கேள்வி பதில் இருக்கும் போதுதான் நம்ம பதில் சொல்லிட்டு நம்ம பெயரை சொல்லணும். சரியா? இப்ப வந்து வெறும் பதில் சொன்னா போதும். கரமத்தியே சரஸ்வதி அப்படின்னா கைக்கு நடுவுல மத்தியே சரஸ்வதி வசத்தே, அந்த வசத்தேங்கிற அர்த்தம் இங்கே வரும், அங்க வசிக்கிறார்கள். சரி. கரமூலே து கோவிந்தஹா. மூலம்னா என்ன அர்த்தம்னா அடி, அதாவது நம்மளுடைய கையினுடைய அடிப்பகுதி. அந்த இடத்துல கோவிந்தஹானா யாரு? கோவிந்தஹானா யாரு? யாரோட பேர் அது? கிருஷ்ணர், விஷ்ணு, நாராயணன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு தான் இன்னொரு பேரு கோவிந்தா. அப்போ அந்த நாராயணர் அவர் யாரு? நம்ம என்ன பண்ணுவார் அவர்? நம்மள கிருஷ்ணர் சேட்டை பண்ணுவாரு. கோவிந்தஹான்னா யாரு? அது ஒரு பேர் இருக்கே, ஒரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கோவிந்தஹான்னா பெருமாள். விஷ்ணு நம்மள என்ன பண்ணுவாரு? என்ன கடவுள்? லக்ஷ்மி வந்து பணத்துக்கு கடவுள், சரஸ்வதி வந்து படிப்புக்கான கடவுள். காப்பாத்துவார். உத்தமம் நம்மள காப்பாத்துவாங்க. அந்த 3 பேரும் நமக்கு கையிலேயே இருக்காங்க. பாத்துங்க, நம்ம கையிலேயே தான் கடவுள் இருக்காங்க. சரியா? நமக்கு லக்ஷ்மி வந்து நம்ம கையினுடைய நுனி பகுதியில இருக்காங்க, சரஸ்வதி வந்து நடுப்பகுதியில இருக்காங்க, கையினுடைய கீழ் பகுதியில மூலத்துல வந்து கோவிந்தன் இருக்காரு, நாராயணன் இருக்காரு. இவங்க 3 பேரையும் பார்க்கணுங்கிறதுக்காக பிரபாத்தே காலங்காத்தால கர தரிசனம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் ஸ்லோகத்தோட அர்த்தம். புரிஞ்சுதா? இப்ப நான் ஒரு தடவை ஸ்லோகம் சொல்றேன், நம்ம சொல்லிடலாம். ஸ்கிரீன் பிளாக் கலர்ல வருதா? ஸ்கிரீன் தெரியலையா அப்போ? ஓகே. அப்படியா? ஓகே ஓகே. சரி சிந்தா மாஸ்டர், நான் சொல்றேன், திரும்ப சொன்னா போதும். சரியா? கராக்ரே வசதே லக்ஷ்மி. சிந்தா மாஸ்டர், நான் சொல்றது திரும்ப சொல்லுங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கர மத்தியே சரஸ்வதி. करमूले तु गोविन्दः प्रभाते करदर्शनम् उत्तम। இப்போ நம்ம ஒரு முறை நம்ம வந்துட்டு மீட்டிங் எண்ட் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வரணும். சரியா? நமக்கு 10 minutes தான் இருக்கு, நமக்கு 5 minutes எக்ஸ்ட்ரா வேணும், மீட்டிங் எண்ட் ஆயிடும். அதனால நம்ம ஒரு தடவை கட் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஒரு கதை பார்க்க போறோம் இன்னைக்கு. சரியா? கதானா என்ன அர்த்தம்? கதை. இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போறோம். அதனால நமக்கு கொஞ்சம் 10 minutesக்கு மேல டைம் வேணும், நமக்கு அது கம்மியா தான் இருக்கு. அதனால ஒரு முறை இப்ப மீட்டிங் எண்ட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் அதே இதுல நம்ம லாகின் பண்ணலாம். வீட்டுல அப்பா அம்மா பக்கத்துல யாருன்னா உங்ககிட்ட சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும்னாலும் நீங்களும் லாகின் பண்ணுங்க. ஜஸ்ட் 2 minutes தான், போயிட்டு உடனே வெளியே வந்துடும்.